அனைவருக்கும் என் மகன வணக்கம். நெல்சன் அவர்கள் எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாஸ்டத்தோடு இருந்துச்சேன். பட் கதை இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை. அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை நான் படமாக்குற விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதுக்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் முத்தமிழை ரொம்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் அவர்கிட்ட இந்த திறமையை அவர் வெளிக்கொண்டு அவர் சொன்னது உண்மைதான். அது ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணலை. ஆனால் முத்தமிழை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால சொல்கிறேன் நான். அவர் ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லேயும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும் போதும் இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. அதை நான் அருகிலிருந்து பார்த்தவன். இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க ரொம்ப மலையாள படத்துலேயும் நம்ம தமிழ் படங்கள்லேயும் இந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அதிஷா ரைட்டர், இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு நன்றியுடன் வெளியேறுகிறேன்.